ஹாய் வணக்கம். பீரியட்ஸ் டைமில் என்னென்ன உணவு ஃபாலோ பண்ணலான்னு ஆயுர்வேதாவில் சொல்லியிருக்காங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லைட் ஃபுட் லிட்டில் குவான்டிட்டி அப்பப்போ எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ்டோகிளாண்டின் சிந்தசிஸ் அப்போ ஜாஸ்தியாக இருக்கும். ப்ரோஸ்டோகிளாண்டின் அதிகமாக சுரந்ததுன்னா வலி, பிளாட்டிங் இருக்கும், டயரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லைட் ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது, அப்பப்போ கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது. அந்த டைமில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லி, பால், நெய் இது மாதிரி எடுத்து கஞ்சி மாதிரி செஞ்சு லிட்டில் சுகரோ ஜாகரியோ ஆட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பார்லி ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோமை அவாய்ட் பண்ணும். ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோமால் என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னு பார்த்திங்கன்னா, மூட் ஸ்விங் ஆகுது, இரிட்டேட் ஆகுது, இதனால் ப்ரோஸ்டோகிளாண்டின் அதிகமாக பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ நம்ம பார்லி உணவு பால், நெய் கூட கலந்து எடுத்துக்கிறப்ப இந்த பிரச்சனை சரியாகும். எஸ்பெஷலாக எஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாக இருக்கும் பீரியட்ஸ் அப்போ. பால், நெய் இது எல்லாத்துலேயுமே ஃபைட்டோஎஸ்ட்ரோஜன்ஸ் இருக்குது. ஸோ இதை எடுக்கிறப்ப எஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாகிற பிரச்சனை சரியாகி ஒரு ஹெல்த்தி பீரியட்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்டைலும் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உணவு வகையில் ஃபாலோ பண்ணுறது நல்லது. இப்போ உங்களுக்கு வலி இருக்குது, இல்லை ஒரு ஃப்ளோவில் கம்மி பிரச்சனை இருக்குது அப்படின்னா, எள் கஷாயம் வச்சு குடிக்கிறது, ஆலோவேரா எடுத்துக்கிறது, ஜீரக தண்ணியை தொடர்ந்து எடுக்கிறது, இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு ஹெல்த்தி பீரியட்ஸாக ரெகுலேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்லது செய்யும். இதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. தேங்க்யூ.